ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. ஸோ ஆதவ அர்ஜுனா ரஜினி சாரை பற்றி என்ன பேசினார்ன்றது ஊருக்கே தெரியும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி 2 வீடியோவில் நம்ம பேசிட்டோம். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆதவ அர்ஜுனா திமுக அவர் உள்ளே கூட்டின்னு இந்தமாரி சம்மந்தமே இல்லாமல் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு பேச வச்சு அதன் மூலியமாக விஜய் சாருடைய அந்த ஓட் பேங்கை காலி பண்ண வைக்கிறதுக்கு தான் அவர் உள்ளே கூட்டு ஒரு ஸ்லீப்பர் செல்லா அப்படின்ற மாரி ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அஜித் அவர்களோட ரேசிங்கை பற்றி ஃபிலிப் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசும்போது அவரும் ரேஸ் விட்டுனுக்காங்க, யாருக்கு பொறுப்பு இல்லை, அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்கள் சீண்டி அவர் பேசியிருந்தார். இப்போ ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ரசிகர் சீண்டி பேசியிருந்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்ம மேட்ருக்கு வரும். இங்கே விஷயம் என்னன்னாக்கா, இப்போ பிஜேபி தமிழக பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ரஜினி சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய உத்தரவின் பேரில் அவர்கிட்ட ரஜினி சார்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது இங்கே டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி இவங்க 3 பேரும் ஒன்றா சேரணும், அதுக்கு நீங்கள் பாலமாக இருந்து நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், அது இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. எடுத்தெடுப்புலேயே ரஜினி சார் நோ என்ட்ரி போர்டு போட்டுட்டாரு அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட். எப்படின்னா, ஆந்திராவில் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தார் ரஜினி சார். அதாவது சீனியர் பாலையான்னு நினைக்கிறேன், சரி எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹைதராபாத்துக்கு அங்கே போயிருக்கும்போது அங்கே சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாணோடைய அந்த கூட்டணி அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் அச்சாரமாக இருந்து அங்கே இனிஷியேட்டிவ் எடுத்து இவர் தான் அந்த கூட்டணிக்கு ஒரு பாலமாக இருந்து ஆரம்பித்து வச்சுருந்தார். அதுக்கு மட்டும் அந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்று இருந்தது ஆந்திராவில். இப்போ சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிட்டார், பவன் கல்யாண் டெப்டி சிஎம் ஆகிட்டார். ஸோ அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சு பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒரு மையமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான். அந்த மாதிரி இங்கே தமிழகத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிவிகே, அதிமுக, பிஜேபி 3 பேரும் ஒன்றா சேர்க்கறதுக்கு இவர் ஒரு பாலமாக யூஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி பேசியிருந்தாங்க. ஆனால் ரஜினி சார் என்ன நினச்சாரு, எதனால மனசில் எதை வச்சு சொன்னாலும் தெரில. ஸ்டார்டிங்லேயே என்னால் முடியாது அப்படின்ற மாரி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அந்த விஷயத்த. ஸோ இது பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னாக்கா, இப்போ இந்த ஆதவ அர்ஜுனாலாம் சம்மந்தமே இல்லாமல் தலைவரை பற்றி பேசி அவர் நல்ல மூடில் இருந்ததை ஸ்பாயில் பண்ணி விட்ட மாரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பிஜேபி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு நல்லது செய்யறதுக்காக பண்ணுறாரா, இல்லை திமுகலேருந்து பிரிஞ்சு இதில் வேணும்னே அவங்க தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இவர் விஜயோட கட்சியில் சேர்த்து அவரோட இமேஜஸ் ஸ்பாயில் பண்ணுறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விவாதமே நடந்துருக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.